அனைவருக்கும் பிகே ஆஸ்ட்ரோ சார்பாக இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் சிறப்பான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். குரு பயிற்சி வருகிற 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் ஒரு வருடம் இருப்பார். இந்த ஒரு வருட காலம் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிடலாம். இதில் முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கடந்த ஒரு வருடம் நிறைய அல்லல்கள், நிறைய செலவு, வீண் பலி, கெட்டப்பேறு, அவமானம், நிறைய மோசமான விஷயங்களை சந்திச்சிருப்போம். ஏற்கனவே ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு மோசமான ஒரு ஆண்டுகளாக இருந்திருக்கும். நிறைய செலவுகளை கொடுத்தாலும் நல்ல அனுபவங்களை நிச்சயமாக மேசராசி கொடுத்துருக்கோம். இப்போ மேசராசிக்கு இப்போ 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு வராரு. ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமாக இருக்க போது ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த, ஏன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்துகிறதுக்கும் அதுக்கு தேவையான பண உதவிகள் வர்றதுக்கும் குடும்பத்தில் சுபமான ஒரு சம்பவங்களை தொடர்ந்து வருடம் முழுவதும் நடத்துறதுக்கான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது உங்களுக்கு இந்த ஆண்டுலேருந்து அடுத்த ஆண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கும். யாரெல்லாம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், யாருக்கெல்லாம் கணவன் மனைவி, அதாவது திருமணம் விஷயமாக தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் திருமண சம்பந்தமான குருபலம் உள்ள ஒரு ஆண்டாக தொடங்குது. ஸோ குருபலம் உள்ள ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் யாரெல்லாம் திருமண சம்பந்தமான முயற்சியில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் திருமண வாய்ப்பையும், அதுக்கு அடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் யாரெல்லாம் முயற்சியில் இருக்கீங்களோ குழந்தை சம்பந்தமான விஷயமும், புதிய தொழில் தொடங்குறதுக்கு யாரெல்லாம் முயற்சியில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது ரொம்ப சுபமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கடந்த ஆண்டில் ஏதாவது வம்பு வழக்கு, கடன், நோய் பிரச்சனை, இப்படி நிறைய விஷயங்களை சந்தித்த எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு இந்த ஆண்டு விடுதலை கிடைக்க போது எடுக்கக்கூடிய அத்தனை விதமான முயற்சிகளும் மிக சுலபமாக நடக்கும். ஏன்னா குரு பார்வை இருந்தால் ஒரு விஷயம் நமக்கு சுலபமாக நடக்கும் அப்படின்னு இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சி 100% பங்கு போட்டால் போதும். ஒரு 10% நம்ம முயற்சி பண்ணாலே போதும். 90% குரு பகவான் உங்களுக்கு நடத்துறதுக்கான எல்லா விதமான சூழலையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார். ஸோ மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 3 பேருக்குமே ஒரு மிக சுபமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது குரு பலம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன முயற்சி எடுக்கணும்னு நினச்சிங்களோ அத்தனையுமே நீங்கள் செய்யலாம். எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய காரியங்களை தொடங்குங்க. யாருக்கிட்டனாலும் நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் வாக்குகளை நிறைவேற்றக்கான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேசத்துக்கு 100க்கு 100% ஒரு சிறப்பான நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லி குரு பயிற்சி பலன்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.